வீட்டில் இஃப்தார் பார்ட்டி ரெடி பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு டெசர்ட்டை மட்டும் ட்ரை பண்ணி வைங்க. வேறு மாதிரி இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு சாஸ் பேனில் 1/2 கப் தண்ணி, அகர் பவுடர், சுகர் சேர்த்து நல்லா கரைஞ்ச பிறகு 1/2 கப் அளவு இளநீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அது அப்படியே இன்னொரு பவுலில் சேர்த்துட்டு ஊற வச்ச சப்ஜா சீட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு 1 மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. செட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு பிளெண்டரில் அந்த இளநியோட தேங்காய், ஃப்ரெஷ் க்ரீம், கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த அகரும் செட் ஆகிடுச்சு. அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அரேஞ்ச் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியது தான். ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு அந்த இளநீர் ஜெல்லியை சேர்த்துடலாம். மேலே அந்த பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க க்ரீமை சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஜெல்லி, மறுபடியும் க்ரீம் சேர்த்துட்டு கடைசியாக ஒரே ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு கடைசியாக கொஞ்சமாக சாப் பண்ண பாதாம், பிஸ்தா சேர்த்துட்டு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டு இஃப்தார் பார்ட்டியை பற்றி தான் இந்த நோன்பு ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்பாங்க. இவ்வளோ சொல்கிறீங்களே, இந்த டெசர்ட்டோட பேர் இன்னும் சொல்லலை அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. டெண்டர் கோகோனட் சூஃப்ளே ட்ரை பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.